ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் நான்வெஜ் லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். சிக்கன் குழம்பு, அதுவும் மசாலா அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு, அப்புறமா சிக்கன் வறுவல் ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான ஒரு ருசியான ஒரு சிம்பிளான ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு. அதுக்கு நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டு வெங்காயம் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ அதே போல் அரிசி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனும் பார்த்திங்கன்னா நான் ரெண்டாக பிரித்து 1 கிலோ சிக்கனை பாதியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். வறுவலுக்கு 1/2 கிலோவும் குழம்புக்கு 1/2 கிலோவும் எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் வெங்காயம் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குழம்பு செய்கிறதுக்காக மசாலா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல மசாலா வறுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதில் மல்லி சேர்த்துக்குருவோம். 1 2 3. இதில் 3 ஸ்பூன் மல்லி, சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 4 வரமிளகாய். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மசாலா அரைச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ அது ஆறுறதுக்குள்ளே நம்ம சும்மா வெயிட் பண்ண வேணாம் இல்லையா, அதனால நம்ம தாளித்து வதக்கி விட்டுட்டுருக்குள்ளே மசாலாவும் ஆறிடும். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ தாளித்து விட்டுறலாம். சிக்கன் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுமே 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிடலாம். அடுத்து 1 தக்காளி, அடுத்து சிக்கன் சேர்த்துடலாம். அடுத்து 1 உருளைக்கிழங்கு. ஏன்னா நம்ம சிக்கன் கம்மியாக போட்டு செய்கிறோம் இல்லையா, அதனால் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டோம்னா குழம்பு கொஞ்சம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். சிக்கனும் அதிகமாக போட்டு செஞ்சுருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அடுத்து தேவையான மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் எல்லாத்தையும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த சிக்கன் நல்லா தண்ணி விட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். சிக்கன் வதங்கிறதுக்குள்ளே மசாலா அரைச்சிருவோம். நல்லா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ சிக்கன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை பார்த்துட்டு இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கனுமே வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மல்லித்தூள் இதில் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதையும் கலந்து விட்டுருவோம். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையே சேர்த்துருவோம். அதையும் கலந்து விட்டுருவோம். மசால் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். நம்ம இது குழம்பாக தான் பண்ண போகிறோம், அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம். தேங்காயெல்லாம் இதில் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, தேங்காய் இல்லாமல் தான் நம்ம பண்ணுறோம் இந்த குழம்பு.
பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. குழம்பு வெந்து வத்துறப்போ கரெக்டாக இருக்கும், நம்ம குழம்போட பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் ஊற்றாமல் தான் குழம்பு பண்ணுறோம். பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து தேங்காய் ஊற்றியும் செய்வாங்க, ஊற்றாமலும் செய்வாங்களா. உங்களுக்கு இதில் தேங்காய் ஊற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த வேக வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வெந்துட்டு இருக்கிறப்போ நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனா நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லை தேங்காவே வேணாம்னா இதே மெத்தடில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் இந்த குழம்பு, சிக்கன் குழம்பு. இப்போ வந்து குழம்பு வெந்துட்டு இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சாதம் ஒரு பக்கம் வச்சிட்டோம்னா அதுவும் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 1.5 படி அரிசிக்கு நம்ம 3 படி தண்ணி ஊற்றுவோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த பக்குவம் போதும். இங்கே கறி மட்டும் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு குழம்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. அதே போல் சிக்கன் வேகிறதுக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஏன்னா நம்ம வதக்கிறப்பையே முக்கால்வாசி வெந்திருக்கும். இப்போயும் நம்ம ஒரு 10 நிமிஷம் மசாலா போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம குழம்பு இறக்கி வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடியாகி விட்டு வந்து இறக்கி வச்சாச்சு. இதுக்கு மேலே மல்லித்தலை தூவுறதா இருந்தாலும் நீங்கள் தூவிட்டு இறக்கிக்கலாம். நான் வந்து மல்லித்தலை அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்றதுனால இறக்கி வச்சுட்டேன். அடுத்து நம்ம வறுவல் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுவலுக்கு தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டியிருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். இந்த மாதிரி வறுவல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் பேர் நீளமாக வெட்டி போட்டிங்கன்னா லாஸ்ட்டில் வறுத்து எடுக்கிறப்போ இந்த வெங்காயம் வந்து சிக்கன் கூட ஒட்டிகிட்ருக்கும் இல்லையா, அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் நீல வாக்கில் வெட்டி போட்டிருக்கேன். அதே போல் தாளிக்கிறதும் பார்த்திங்கன்னா சோம்பில் தாளிச்சிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், நல்ல பொன்னிறமாக வதங்க தேவையில்லை. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான் போட்டு அந்த பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். கலந்து வேக வச்சுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு, மூடி வச்சிடலாம். நல்லா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், சிக்கன் வேக வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும். சிக்கன் வதக்கிறதுல தான் நம்ம சிக்கன் வறுவலாக இருந்தாலும் சரி, சிக்கன் குழம்பாக இருந்தாலும் சரி, டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். சிக்கன் சாப்பிட்றப்ப ஒரு சில சிக்கன்லாம் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா பச்சை வாடை அடிச்சிட்ருக்கும். அதே சமயம் உள்ளேலாம் ஒரு மாதிரி வேகாத மாதிரி நரிச்சுன்னு இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சிக்கனை எண்ணெயில் நம்ம தாளித்து விட்டதுக்கப்புறம் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். அந்த தண்ணி போனதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா நான் 1/2 கிலோ சிக்கனுக்கே 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன்னா வறுவல் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். அடுத்து மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். அவ்வளோதான். இதைய கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் என்ன ஆகுனா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அந்த மசால் வடை போகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி, நிறையலாம் வேண்டாம், கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் போதும். இது நல்லா வதங்கட்டும், அந்த தண்ணி வற்றி வரட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தான், அதுக்கு மேலே வேண்டாம்.
இப்போ தண்ணி ஊற்றி சிக்கன் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி மறுபடியும் அந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த கறியில் அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டி வந்துடும். ரொம்பையும் ட்ரையாக வறுத்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் சிக்கனில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான் பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிட்டு கிளறி விட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம வறுவலும் செஞ்சு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம வறுவல் வந்து லாஸ்ட் அந்த ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுக்காமல் கொஞ்சம் அந்த கிரேவி பக்குவம் இருக்கிறப்ப நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறுறப்போ என்ன ஆகும்னா கரெக்டாக இருக்கும் அந்த வறுவல். நீங்கள் அடுப்புலேயே வந்து நல்லா ட்ரையாக வறுத்துட்டிங்கன்னா அப்போ இறக்கி வைக்கிறப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த கிரேவி மேலே ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைம்லேயே நம்ம இறக்கி வச்சிடணும். அதே போல் தான் நானும் வறுவலை இறக்கி வச்சுட்டேன். அடுத்து வந்து நம்ம ரசம் தான் பண்ணுவோம். ரசம் வந்து நம்ம நிறைய வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா பழைய ரசம்லாம் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ரசம் பண்ணலை. உங்களுக்கு ரசம் வீடியோ வேணும்னா நம்ம போட்டுக்க எல்லா மெனுலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக ரசம் போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்த்து ரசம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. வறுவலும் செஞ்சுட்டோம், அப்புறமா குழம்பு செஞ்சாச்சு, சாப்பாடும் வச்சு ஸ்ட்ரீமும் இறங்கிருச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், சாதம். அருமையான ஒரு ருசியில் நான்வெஜ் லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் வறுவலும் குழம்பும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையான ருசியாக இருக்கும். இது நான் முன்னாடியே சொன்னது தான். இந்த குழம்பு வந்து சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு தான். உங்களுக்கு எதுக்கு தேவையோ, சப்பாத்திக்கு வேணுமா இதே மெத்தடில் வச்சுக்கலாம், இல்லை சாதத்துக்கு வேணுனாலும் இதே போல் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.